Tony and Guy Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406-77057. உலகெங்கும் உள்ள ரெட்சோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இதெல்லாம் பார்ப்பீங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். நிறைய பேர் ஆமான்னு கமெண்ட் பண்றீங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய கிரகம் அமைப்பை வச்சு எப்படிலாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் இயக்க போகுது, இந்த மாசமா தப்பிச்சுப்பேனா மாட்டேனா, என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாதம், நான் என்னதான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி மாத பலன்கள் பார்க்க போறோம். தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய சிம்மராசினியர்களே, எப்படி இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாசம் இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அதோட எக்ஸ்ட்ராடனரியா இருக்க போகுது. போன மாசம் 15ஆம் தேதியில இருந்தே கொஞ்சம் நல்லா தான் இருக்கீங்க. உண்மையை சொல்லணும், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. சிம்மராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி ஜூலை மாதமே கொஞ்சம் நல்ல மாதமா தான் இருந்தது. இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னும் நல்ல மாதமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை 100 விழுக்காடு பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க போயிருது. ஜாலியோ ஜில்கானாவா இருக்க போறீங்க சிம்மராசிக்காரங்க இந்த தடவை. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, ராசிநாதன் இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்து கொண்டு அந்த சுகங்களை நிறைய அனுபவிக்க வைப்பாருன்னு சொன்னேன். போன மாசம் நிறைய பேர் ஆமான்லாம் சொன்னீங்க. நிறைய சுகங்கள் அனுபவிப்பதற்கான நேரம், நிறைய கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வருவதற்கான நேரம், இணக்கங்கள் கூடுவதற்கான நேரம், இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஓகே, இந்த தடவை சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாள் ஒரு மாதிரியான பலனும் அடுத்த 15 நாள் ஒரு மாதிரியான பலன்களும் கிடைக்க போகுது. ராசிநாதன் 12ஆம் வீட்டுல முதல் 15ஆம் தேதி இருக்க போகிறாரு. பிளஸ் இந்த பக்கம் 2ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது நிறைய கொஞ்சம் குடும்பத்திற்காக செலவு, குடும்பத்திற்கான செலவு பண்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் ஆஃபீஸ்ல ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். இது அப்படியே கண்டினியூ ஆக போகுது. முதல் ஒரு 15 நாட்கள் கொஞ்சம் அப்படிதான் இருக்க போகுது. பட் ஆனால் அந்த சுகஸ்தானம் ஒழிக்கிறதுன்றனால நல்ல ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே, ஏன் இந்த சுகஸ்தானம் வலுக்குது அப்படின்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் அமரப் போகிறார். இது யாருக்கு யோகமோ இல்லையோ சிம்மராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டா யோகம் பண்ணுது. ஏன்னா அந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு 9க்கும் 4க்கும் 9க்கும் அதிபதி. நான் டெக்னிக்கலா அப்படிலாம் பேசினா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம் ரொம்ப அலாதிகமான சுகம் கொடுக்குது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் தன்னிடம் வைத்துக் கொள்ளக்கூடிய சுகஸ்தானம்ன்ற இடத்துல அவர் தான் உங்களுக்கு 9ஆம் வீட்டு 4க்கும் 9க்கும் உடையப்பட்டவர் 2ல அமர்றார். அப்படின்ற போது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சுகம் வழுக்க போகிறது. பணம் காசு குடும்பத்துக்குள்ள வரப்போகுது. சேமிப்பு உயர போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க போறீங்க. சிம்மராசிக்காரங்க ஒரு மாதிரி பாக்கியங்களை அள்ளி கொண்டு போவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 30 நாள் சூப்பரா இருக்கு. முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரியும், அடுத்த 15 நாள்லாம் அப்பாடி இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்க கை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் 100 விழுக்காடு இருக்கு. ஏன்னா ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருப்பார். என்னதான் அங்க கேது உட்கார்ந்து இருந்தாலுமே சூரியனுடைய டாமினேஷன் கொஞ்சம் அதிகமா கேது அப்படி அடக்கிடும். அங்க கிரக யுத்தமே வந்தாலும் பெருசா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அங்க சூரியன் தான் ஜெயிக்க போறாரு. எப்பயுமே சிம்மராசிக்காரங்க டானாதான் இருக்க போறீங்க. அதுல எந்த மாட்சி கருத்துமே இல்லை. என்ன கொஞ்சம் மென்டலி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள அப்பப்போ போயிடுவீங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஸோ செவ்வாயுடைய பிளானட்டரி பொசிஷன் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கல் அப்படின்னு 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 2ல இருக்கிறது அப்படின்றது சூப்பர். ஸோ உங்க குடும்பத்தின் மூலமாக ஒரு வருமானம் வரப்போகிறது. உங்கள் குழந்தைகள் மூலமாக ஒரு வருமானம், உங்களுடைய வித்தை, உங்களுடைய அறிவின் மூலமாக சில விஷயத்தை நீங்கள் சொல்லி அணுக போகிறீர்கள். நிறைய பேர் உங்களுடைய நாலேஜை காட்டி சில விஷயத்துல அப்ரிசியேஷன் வாங்க போறீங்க. இது வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பெரிய பாக்கியம் உங்களை தேடி வரப்போகிறது. இதெல்லாம் விட தாண்டி என்ன அப்படின்னா 8ஆம் இடத்துல அஷ்டமத்துல இருந்த சனி வக்ரமாயிருக்காரு. போன மாசம் 12ஆம் தேதியே வக்ர காலத்துக்கு வந்துட்டாரு. இல்ல ஜூன் மாசம் 12 வக்ர காலத்துக்கு வந்துட்டாரு. இன்னும் ரொம்ப அழகா அப்படியே அதிக வக்ரமா எப்ப இருப்பாரு இந்த மாசம் இருக்காரு. அப்போ 8ஆம் அதிபதி வக்ரமா இருக்கிறனால 8ஆம் இடமால் வரக்கூடிய தீவினை பலன்கள் அப்படியே குறைய போகுது. ஸோ திடீராஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. நியூட்ரலா ஓடிட்டு இருக்கும் போது அப்பா சாமி எனக்கு பிரச்சனை தீராட்டியும் பரவாயில்ல, இருக்கிற பிரச்சனை அப்படியே நான் பார்த்துப்பேன். புதுசா ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணாம இருக்கணும். டெய்லி எனக்கு கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியா இருக்குன்னு யோசிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வராம இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய
ஆள் பண்ணுவாரு. ஆனா வக்ரமா இருந்தா என் கணக்குல நான் அதை 7ஆம் இடம் எடுத்துப்பேன். அதனால கொஞ்சம் மனைவியிடம் மட்டும் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கோங்க. இல்ல மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு மாதிரியான ஒரு இருக்கு. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்துக்கு அங்கீகாரத்துக்காக போராட வேண்டியது, 7ஆம் இடம் ஸ்பௌஸ், 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப், 7ஆம் இடம் சமூகம் அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு சின்ன சின்ன ஒரு மெனக்கெடுதல் நம்மளா போட வேண்டிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. மற்றபடி சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சூப்பரா இருக்கு. இன்னொன்னு நான் இது எப்படி திரும்ப எடுப்பேன், கேது லக்னத்துல அமர்தல் அப்படின்றது ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்குன்னு பல பேர் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான பாசிட்டிவிட்டி. இன்ட்யூஷன் பவர் வேற லெவல்ல வேலை செய்யும். குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த ஆசி உங்களை தேடி வரும். எல்லாவற்றுக்கும் பின்னாடி நான் இருக்கேன்ப்பா, என் கையை பிடிச்சிக்கணும் உங்க குலதெய்வம் உங்ககிட்ட சொல்றது உங்க காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கும். யாருக்கு கேக்குதோ இல்லையா சிம்மராசிக்காரங்க பயங்கரமா அதை ஃபீல் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அது சில விஷயத்த சொல்ல முடியுங்க, சில விஷயத்த உணர மட்டும்தான் முடியும். அப்படி சிம்மராசிக்காரர்கள் இந்த தடவை பயங்கரமான அமானுஷ்யங்களையும் பிரபஞ்சத்துடைய லீலைகளையும் உணரக்கூடிய காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக வந்து சேரும். ஏன்னா ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று 15ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போறாரு. பிளஸ் எஸ்டாக்கு கேது வேற, லக்னத்திலேயே கேது இருத்தல் அப்படின்றது ஒரு மாதிரி ஒரு தனிமைக்குள்ள போனாலுமே பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து சேரும். 10ஆவதுக்கு அப்புறமா புதனும் வந்து சேர்ந்து உட்காந்துட போறாரு. அப்ப புதன் கேது சூரியனுடைய இணைவெல்லாம் அந்த இடத்துல நிகழும் போது வேற லெவல்ல மைண்ட் வந்து இயக்கத்தை கொடுக்கும். ஸோ 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும். நிறைய இடத்துல வந்து சரி. அதே மாதிரி இந்த 9ஆம் அதிபதி தான் செவ்வாய், 4க்கும் 9க்கும் இடைப்பட்ட 2ஆம் இடத்துல இருக்க நிறைய பேருக்கு லேண்டு வித்து பணம் வர்றது, குலதெய்வ ஆசி கிடைக்கிறது, முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறது, பரம்பரை சொத்து கையில வர்றது, நிறைய வந்து வித்தைகள் அதிகரித்தல், நிறைய கல்விக்கு சம்மந்தப்படுறது, சிம்மராசி குழந்தைங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஜெயிக்கிறது, நிறைய டான்ஸ் ஆடுறது, நிறைய பாட்டு பாடுறது. ஏன்னா புதனே கலைகளினோட வீடு தான் கண்ணியே. நிறைய பிசினஸ் மேக்னெட்டை கிரியேட் பண்றது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீர்களோ சிம்மராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா இனிமே உங்க மீது அப்படி வெளிச்சம் போட்டு காட்ட போகிறார்கள். சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, கேமராவை பிடிக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ஃபுட் இண்டஸ்ட்ரியை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, அரசாங்கம் சார்ந்து சுயதொழில் செய்து கொண்டிருக்கோம், யாரெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கீங்களோ, யாரெல்லாம் தலைமைத்துவத்தில் இருக்கீங்களோ அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் சூப்பர் செம்மையான டைம் பீரியட். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய வந்து ஒரு மாற்றம் நிகழக்கூடிய மாதமாக இந்த தடவை இருக்கும்போது நிறைய கோவில்களுக்கு போக போறீங்க, நிறைய வழிபாடு செய்ய போறீங்க, நிறைய இன்ட்யூஷனை உணர போறீங்க. ஏதோ ஒன்று நம்ம கிட்ட இருக்குல்ல, நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் வரப்போகிறது. இதுதான் தேவை. ஏன்னா இது வரைக்கும் ஒரு மாதிரி ஐயோ நிஜமாவே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அஷ்டமச்சனி வேலைதான் காட்டுதோ அப்படின்ற மாதிரி 2 மாசம் ஓடிட்டு இருந்தது இல்ல. வழக்கம் போல டான் தான், யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நிக்க போறீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அல்டிமேட் டைம் பீரியட் இனிதே ஆரம்பம். அது 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. தேவையில்லாம நீங்களா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது, எந்த மாட்சி கருத்தும் இல்லை. நம்ம கேதுவை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து தான் கேதுவால் வரக்கூடிய நன்மையும் தீமையும் நம்மளை நோக்கி வரப்போகிறது. கேதுவை நீங்க ஞானமாக மாற்றி விட்டீர்களே, ஆனால் அந்த இடத்தில் ஞானம் மேலோங்க போகிறது. கேதுவை நீங்க டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா அது டிப்ரெஷனாவே இயங்க போகுது. ஸோ ஒரு 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 இடத்த வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு நீங்க போகும்போது அதை டீப் அனலைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கேது அங்கே அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாரு. ஐயோ ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் அந்த தாட் வந்துச்சுனாலே கேது அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நாங்கள் தீர்மானம் செய்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எண்ணத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் வரப்போகிறது. 2ஆம் இடம் வலுத்திருக்கிறது, கவலையே பட வேண்டாம். அஷ்டம சனி கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கிறனால பெருசா உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்க போற அமைப்புலையும் இல்லை. அதனால நீங்க கவலைப்பட்டுக்க வேணாம். 10ஆவதுக்கு குரு சூப்பரா உட்காந்துருக்காரு. சுக்கிரன் அதுக்கு மேல சூப்பர். ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி. அவர் போய் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். எனக்கு என்னத்தான் சொல்லவே தெரில, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 2 பேரும் நீ கொடுப்பியா நான் கொடுப்பேனா, நீ கொடுப்பியா நான் கொடுப்பேனான்ற மாதிரி போட்டி வேற போட போறாங்க. ஸோ அதனால இந்த தடவை நிறைய நல்லவைகள் நடக்க போகிறது. சுகபோகங்கள் அதிகரிக்க போகிறது, மாற்றம் நிகழப் போகிறது, முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகி போகிறது, காரிய வெற்றி கிடைக்க போகிறது, செய்கிற தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்க போகிறது. ஆனா என்ன, இந்த சமூகம், இந்த பொருளாதாரம், இந்த குடும்பம், கணவன் மனைவி, இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றது, இல்லை உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம நீங்களா ஒரு செல்ஃபா ஒரு கழிவிறக்கிறதுக்குள் போற மாதிரியான சூழல் வரும். அந்த ஸ்டேட்டை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க, மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. கடன் அடைச்சே தீரணுன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கெல்லாம் வந்து கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் மேற்கொள்ள போகிறீர்கள். மாற்றம் நிகழப் போகிறது. இந்த மாற்றம் உங்களுக்கு நல்லவையாக மட்டுமே வருவதற்கான வாய்ப்புகளை மீனாட்சி நிறைய % கொண்டு வந்து கொடுக்கட்டும். ஓகேவா? படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா இந்த பக்கம் புத ஆதித்ய யோகத்துல இயங்கிட்டு இருக்கு. 12ஆம் இடத்துல நிறைய டூர் போகிறது, நிறைய ட்ராவல் போகிறது, நிறைய ஆன்லைன் பார்க்குறது,
கொஞ்சம் உங்க எனர்ஜியை விரயம் பண்ணி படிக்கிறது, ரொம்ப பொறுப்பா இருந்து படிக்கிறது, இதெல்லாம் 12ஆம் இடம்லாம் பொறுப்பா இருந்து படிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. சிம்மராசிக்கார குழந்தைங்க கொஞ்சம் லேசினஸ் மட்டும் அதிகமாயிடும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஒரு 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களா இருந்தால் நிறைய பேருக்கு வேலையில் மாற்றம் நிகழ போகிறது, தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது. கணவன் மனைவி கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க, பேச்சில் கவனமாக இருங்கள். கொஞ்சம் ஸ்பீடா பேசுறேன், ஸ்பீடா ஒரு விஷயத்த கன்வே பண்றேன், ஏன் ஸ்பீடுக்கு யாரும் வரமாட்டாங்களேன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆக போறீங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க 40 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களா இருந்தால் நான் மேல் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கு தான். போதும் 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 வச்சு செஞ்சது, இனிமேல் நான் உனக்கு கொடுக்க ரெடி அப்படின்ற மாதிரி பிரபஞ்சம் தன்னுடைய கைகளை விரித்து உங்களுக்காக பொக்கிஷத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. அள்ளிட்டு போறதுக்கு நீங்க தயாரா இருங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போது சிம்மராசிக்காரர்களுக்கு. வாட் எவர் இட் இஸ், உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப் இம்பாக்ட் பண்ணுன்றது உண்மைதான். இருந்தாலுமே நல்லா இருக்கு. செவ்வாயுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு, பெருசா கவலைப்பட வேணாம். சனி கொஞ்சம் வக்கரமா இருக்கிறது இன்னும் நல்லா இருக்கு. 11ஆம் இடத்தில் சுக்கிரன் சூப்பரா இருக்கு. திரும்ப அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வரும். அப்ப 10ஆம் இடம் 12ஆம் இடம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கடகத்துக்கு வருவார் 20ஆம் தேதிக்கு மேல. நிறைய டிராவல் பண்ணுங்க, வேலைக்காக ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றது, ஒரு புதிய வேலைக்காக ஒரு இடத்துக்கு போறது, கடல் கடந்து போறது, உத்தியோகம் கடந்து போறது அப்படின்ற மாதிரி. ஒன்னா ஃபாரின்ல இருக்கவங்க இங்க வருவீங்க, இங்க இருக்கவங்க ஃபாரின் போவீங்க. ஃபாரின் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி மொழி பேசக்கூடிய பிற மதத்தை சேர்ந்தவர்களுடைய ஒரு இணக்கம் வருவதற்கான வாய்ப்புகளா இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வயது சார்ந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஓகே. ஹெல்த் மட்டும் கவனமா பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்த கண்டிப்பா பார்த்துக்கணும். தலைவலி வராம பார்த்துக்கோங்க. தலையில ஏதாவது ஒரு டிப்ரெஷன், கண்ணு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க. இது மட்டும் தான் இந்த தடவை கொஞ்சம் எந்த வயதுக்காரங்களா இருந்தாலும் பார்த்துக்கொள்ள வேண்டிய அமைப்பாக இருக்கிறது. ஓகே. சிம்மராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்க்க போறீங்க. போகும்போது தான் பார்ப்பேன் இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பில்டிங் பார்ப்பீங்க, நிறைய சன்ரைஸ் பார்ப்பீங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சன்ரைஸ் மட்டும் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லவைகளை உதயமாவதற்கு பிரபஞ்சம் வழிவகுக்க ஆரம்பித்து இந்த அர்த்தம். நிறைய பேர் சன்ரைஸ் பார்ப்பீங்க, இல்லை சன்ரைஸ் பார்க்கறதுக்காக சில இடங்களுக்கு போவீங்க. தண்ணியோட சம்மந்தப்படுது, இல்லை மொபைலை திறந்தாலே ஏதாவது ஒரு அப்படியே சூரியன் உதிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்ப்பீங்க. எங்கேயாவது போனீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பார்ப்பீங்க. கண்டினியூவாக அந்த பில்டிங்லாம் அடுக்கி வச்சிருக்க மாதிரியான விஷயத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் போய் பார்ப்பீங்க. நிறைய கோவில்களோடு சம்மந்தப்படுது இந்த தடவை. நிறைய கோவில்களுடைய கோபுரங்களை பார்ப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ வாட் எவர் இஸ் மேலே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேர் கோபுர தரிசனம் கிடைக்கும். நிறைய பேருக்கு சன்ரைஸ் தெரிகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு வரும். நிறைய நான் சுற்றி அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த தடவை பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நான் இருக்கேன்ப்பா, நீ கவலைப்படாதுன்னு உங்கள் பிரபஞ்சமும் உங்கள் குலதெய்வமும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஏற்ற மிகுந்த வழிபாடாக இருக்கணும்? ஆல்ரெடி சொன்ன குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக குலதெய்வம் உங்களுக்கு ஆசைப்படுது. அதை தாண்டியும் பெண் தெய்வ வழிபாடு, எஸ்பெஷலி காளியம்மா, மாரியம்மா மாதிரி பெண் தெய்வ வழிபாடு பண்ண சிம்மராசிக்காரங்க அல்டிமேட்டா வருவீங்க. முடியும்னா வாரத்துக்கு ஒரு தடவை லெமன் ரைஸ் பண்ணி சாப்பிடுங்க இந்த தடவை. அதுவும் நைவேத்தியம் பண்ணிட்டு பண்ணி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். லெமன் எல்லாமே ராஜக்கனி சிம்மத்தை தான் இண்டிகேட் பண்ணுது. கேது பூஜாவோட தொடர்பு படுத்திடும். அப்ப கேதுவோட ஆதிக்கத்தை நீங்க அழகா மாத்தி பாசிட்டிவிட்டி அந்த 9ஆம் இடத்துடைய அமைப்பை 2ஆம் இடத்திற்கு நீங்க கொண்டு வர வேண்டும் என்றால், நான் டெக்னிக்கா பேசினா உங்களுக்கு புரியாது, இருந்தாலும் நீங்க இதை மட்டும் பண்ணி பாருங்க. வாரத்துக்கு ஒரு தடவை லெமன் சாதம் பண்ணி அம்பாள்கிட்ட நைவேத்தியம் பண்ணிட்டு அதை சாப்பிடுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த இடே சக்சஸ் ஆக போகுது. ஸோ சூப்பரா இருக்க போது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம்.